எல்லா பேஷண்ட்டும் என்கிட்ட கேட்குற காமன் கொஷின், டாக்டர் கேன்சர் எப்படி ஸ்ப்ரெட் ஆகுது? ஹாய், ஐ எம் டாக்டர் மணிகண்டன், சர்ஜிக்கல் ஆன்காலஜிஸ்ட், ராயல் கேர் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், கோயம்புத்தூர். ஸோ கேன்சர்னா என்ன? கேன்சர்னா ஒரு செல்லோட ஒரு அபரிவிதமான வளர்ச்சி, ரொம்ப அதிகமாக ரொம்ப ஓவர் க்ரோத் ஆகிறது தான் கேன்சர்னு சொல்கிறோம். இது எதனால் வருதுன்னா ஜென்ரலாக மியூட்டேஷனால் வருது. ஓகேங்களா? இது ரெண்டு விதமாக பரவும். ஒன்று வந்துட்டு லிம்பாட்டிக் ஸ்ப்ரெட்னு சொல்லுவோம், அதாவது நெரிக்கட்டிக் பரவும். இல்லைனா ரெண்டாவது பிளட் வழியாக பரவும். பிளட் வழியானா லைக் எங்கன்னா கல்லீரல், நுரையீரல், எலும்பு இந்த பகுதிக்கெல்லாம், அதாவது உடம்புல மற்ற பகுதிக்கெல்லாம் இது பரவும். சரிங்களா? இது எதை பொறுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்துட்டு நோயோட தன்மை, அதாவது டியூமர் பயாலஜின்னு சொல்லலாம். ரெண்டாவது வந்துட்டு அந்த மனிதனோட நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப கம்மியாக இருந்ததுன்னா ரொம்ப ஸ்பீடாக ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ ஒரு சில கேன்சர் வந்துட்டு ஃபாஸ்ட்டாக க்ரோத் ஆகும். அதாவது பார்த்தீங்கன்னா சின்னதாக தான் இருக்கும் கட்டி, ஆனால் உடம்புல நிறைய இடத்துல பரவி இருக்கும். ஒரு சில கட்டி, அதாவது ஒரு சில கேன்சர் வந்துட்டு ஸ்லோ க்ரோத்னு சொல்லுவாங்க, அதாவது ரொம்ப நாளாகவே ஸ்லோவாக தான் க்ரோத் ஆகிட்டு இருக்கும். ஸோ இப்படி தான் கேன்சர் நம்ம பாடியில் எல்லா இடத்துக்கும் பரவுது. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சேவ் பண்ணுங்கள், உங்கள் தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.